ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் பி சேனல். நான் ஆர்கே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ என்னோட ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இது போல் ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பிளான் வந்து எப்படி நாம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நார்மல் எக்ஸல் தான் யூஸ் பண்ண போகிறோம். அடிஷ்னலாக எந்த டூலுமே யூஸ் பண்ண போதில்லை. இந்த மாதிரி ஒரு வாட்டர்ஃபால் மெத்தடில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது வித்தின் 10-15 மினிட்ஸில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ் டெக் பி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் எக்ஸலில் போயிட்டு நியூ ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி நியூ ஒர்க் புக் வந்து ஓப்பன் பண்ணதும் ஃபஸ்ட்டு நீங்கள் இதனுடைய ப்ராஜெக்ட் வந்து டைப் பண்ணிக்காங்க. இதில் இருக்கிறத ஓகே, ப்ராஜெக்ட் பிளான் வந்து போட்டாச்சு. அதுக்கு கீழே இந்த இடத்துல நம்மளோட ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட மைல்ஸ்டோன், அதாவது வீக்னு சொல்லுவோம். வீக் 1 நமக்கு டோட்டலாக ஒரு 14 வீக்ஸ் வந்து தேவை. ஓகே, இந்த மாதிரி ட்ராக் பண்ணியாச்சு. ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸை டைப் பண்ணிட்டு இருக்க முடியாதனால என்னோட நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக நோட் பேட்லேருந்து காப்பி பண்ணி போடுறேன். இல்லைனா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ப்ராஜெக்ட் பிளானை வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் டு சென்டர் கொடுத்துக்கிறேன். மெர்ஜ் டு சென்டர் கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 20 கொடுத்துக்கிறேன். 20 போல்ட் ஆகிட்டு இதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நான் ஏரியல் பிளாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸ்ன்றதை அதே போல் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ஓகே, 15 கொடுத்தாச்சு. இதையும் போல்ட் ஆக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். தென் இதுக்கு வந்து வேற கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். டேபிளாக கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டஸ் வந்து தேவை. அதாவது என்னன்னா, இதை வந்து லெஜெண்ட்ஸ்னு சொல்லுவோம். லெஜெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். எனக்கு இப்போ இந்த இடத்துல கிரீன் கலர் வேணும். ஸோ கிரீன் கலர்னா என்னென்ன ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருக்கோ அதெல்லாம் கிரீன் கலரில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ கம்ப்ளீட்னு டைப் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டட், இன் ப்ராக்ரஸ் அண்ட் டிலே. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துலையும் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணா, இதுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது எனக்கு கம்ப்ளீட்டட்னா கிரீன் கலரில் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஃபாண்ட்டோட கலரையும் அதே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிரீன் கலர் வந்துடும். அதுக்கடுத்து எனக்கு இன் ப்ராக்ரஸ்னா எல்லோவில் இருக்கணும். அட் ப்ரெசென்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லோ கலர் பேக்ரவுண்டு ப்ளஸ் வந்து அதாவது செல் கலர் எல்லோ கலரு அண்ட் ஃபாண்ட் கலரும் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். டிலேட்னா எனக்கு ரெட் கலர் தேவை. அதே போல் செல் கலரும் ரெட்டு, ஃபாண்ட்டோட கலரும் ரெட்டு. இதை டேபிளாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸை இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றா மாற்றிட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னா, இதனுடைய ஃபார்மேட்டிங் வந்து பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம். அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு தான் இப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இதை செல்லை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வாங்க. இங்கே இந்த ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு கம்ப்ளீட்னு டைப் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டட் டைப் பண்ணிவிட்டு இங்கே கலர் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 3 கலர்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் கஸ்டம் ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபாண்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும். நீங்கள் இதில் போயிட்டு ஃபில் கலர் எடுத்துக்கோங்க. இதில் க்ரீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதே போல் அடுத்து திரும்பவும் இதே ஆப்ஷனுக்கு வாங்க. வந்துட்டு இன் ப்ராக்ரஸ் டைப் பண்ணுங்கள். இதுக்கும் கலர் வந்து மேனுவலாக செலக்ட் பண்ணுங்க. கஸ்டம் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எல்லோ கலர். ஓகே கொடுத்துருங்க. அது திரும்பவும் நமக்கு ரெட் கலர் டிலே ஆனது வந்து ரெட் கலர் இல்லையா, அதுக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே வாங்க. கண்டிஷன் டிலே இதில் ரெட் கலர், ஃபில் கலரில் ரெட் கலர் எடுத்தாச்சு. ஸோ ரெட் கலர் எடுத்து ஓகே கொடுங்க.
இந்த இடத்துல கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் கம்ப்ளீட்டட்னு டைப் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது க்ரீன் கலரில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இதுவும் கம்ப்ளீட்டட்னு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதே இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டட்னு டைப் பண்ணியாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் இதனுடைய ஃபாண்ட் வந்து மேனலாக போயிட்டு க்ரீன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். அப்படி இல்லையா, இங்கே நம்ம ஏற்கனவே ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலரோட ஸ்டேட்டஸ் வந்து இந்த செல்லை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபாண்ட் வந்து கலர் வந்து கரெக்டாக சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீக்கில் இந்த ஆக்டிவிட்டி இந்த வீக்கில் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த 1வது வீக்கில் இந்த ஆக்டிவிட்டி இருக்கணும். 2வது வீக்கில் இந்த ஆக்டிவிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த 3rd வீக்கில் இந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இதுதான் இதனுடைய இந்த வாட்டர் ஃபால் மெத்தட். அதாவது நீங்கள் ஒரு அருவியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி பை ஸ்டெப்பாக கொட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் தாமே இந்த ஆக்டிவிட்டீஸையும் இதனுடைய வீக்ஸு உங்களோட மைல்ஸ்டோன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் இதில் ஏதோ டிலே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் 2 ஆக்டிவிட்டி வந்து டிலே ஆகிடுச்சுன்னு நீங்கள் இது மாதிரி வச்சுக்கலாம். இன் ப்ராக்ரஸ் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் இன் ப்ராக்ரஸ் வச்சுக்கலாம். அதே போல் இது இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்கிறத ஹைலைட் பண்ணியும் காட்டலாம். அது ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இதில் இன்சர்ட்டில் போயிடுங்க. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு ஷேப்ஸில் இங்கே நிறைய ஷேப்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு தேவைப்படுற ஷேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணால் இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார் மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு ஷேப் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் அட் ப்ரெசென்ட்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பண்ணணும். இதுலேயே நீங்கள் டியூரேஷன் கூட செட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து செப்டம்பர் 1வது வாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா அதுக்கு 01/09/2022 டிசம்பர் வரைக்கும் போகுதுன்னா 31/12/2022 4 months டியூரேஷன் அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் இதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிசைனாக வேணும் அப்படின்னாக்க இந்த வீக்ஸை வந்து நீங்கள் இந்த ஷேப்ஸ் வந்து ஆங்கிள்டு கிளாக் வைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தாங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிளான் சிம்பிளாக 5-10 மினிட்ஸில் இல்லை ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் குயிக்காக நீங்கள் செய்ய முடியும். பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி லிஸ்ட் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எவ்வளோ நாள் டியூரேஷன் தேவைன்றதை டிசைட் பண்ணிக்காங்க. அப்புறம் இதை லிஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேப்லெட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி உங்களோட லெஜெண்ட்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ண உங்களுக்கு இது அப்டேட் ஆகிடும். இது தாங்க நீங்கள் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பிளான் எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.